அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். இன்னைக்கு நம்ம 1234வது குறள் பார்க்குறோம். இந்த குறள் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள். அதாவது ஒரு பூரிப்பில் அந்த காதலினுடைய தோள்கள் எல்லாம் அழகாக பருத்த நிலையில் இருந்தன அப்படின்னா நல்ல வலிமையா அழகா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அந்த காதலனுடைய பிரிவுக்கு அப்புறம் அந்த தோள்கள் எல்லாம் வாடி போய் மெலிந்து போய் இளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெலிந்து போய் அவள் கையில் அணிந்த அந்த வளையல்கள் எல்லாம் கலண்டு கீழே விழுகிற அளவுக்கு அவளுடைய தோள்கள் மெலிஞ்சிருச்சான். தோள்கள் மெலிந்தால் அப்படியே அந்த கைகளும் மெலிந்துரும் இல்லையா. அப்ப அவள் அணிந்திருந்த வளையல்கள் எல்லாம் கையிலிருந்து கலண்டு கீழே விழுகிற அளவுக்கு தன் காதலனுடைய பிரிவை எண்ணி எண்ணி அந்த காதலி வருத்தம் கொள்கிறாள் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோள் அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.